அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் நிறுத்தம் தாமதம், ரஷ்யா மீது G7 கடும் எச்சரிக்கை. ரோஹிங்கியா அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து, 427 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமன். உக்ரைன் மீது ரஷ்ய தாக்குதல்கள், 12 பேர் உயிரிழப்பு. டெல் அவி விமான நிலையத்தை மீண்டும் ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக ஏமன் தெரிவிப்பு. அமெரிக்கா படகில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் காயம். அரபிக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கப்பல், இந்தியா விடுத்துள்ள எச்சரிக்கை. டெல்லியில் கனமழை, 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள தவறினால் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என்று G7 நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள தவறினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. கனடாவில் நடந்த G7 நாடுகளின் நிதியமைச்சர்களே ரஷ்ய ஜனாதிபதிக்கு போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள அச்சுறுத்தல் விடுத்தவர்கள். உக்ரைனில் ரஷ்யாவின் தொடர்ச்சியான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தால் ரஷ்யாவை எவ்வாறு பின்னுக்கு தள்ள முடியும் என்பதை குழு ஆராயும் என்று நிதியமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு அத்தகைய போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் தடைகளை மேலும் அதிகரிப்பது போன்ற அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உட்பட அனைத்து சாத்தியமான அம்சங்களையும் நாங்கள் தொடர்ந்து ஆராய்வோம் எனவும் தெரிவித்துள்ளனர். 7 பேர் குழு என அறியப்படும் G7 நாடுகளான கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகியோர் போருக்கு நிதியளித்த எந்த நாடுகளும் உக்ரைனின் மறுகட்டமைப்பிலிருந்து பயனடைய தகுதியற்றவர்களாக இருப்பதை உறுதி செய்ய இணைந்து செயல்படுவதாக உறுதியளித்தன. ஆனால் அது எந்த நாடுகள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க G7 குழு தயங்கியுள்ளது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா ஆயுத ஏற்றுமதி செய்துள்ளதை மேற்கத்திய நாடுகள் முன்னர் குற்றம் சாட்டியிருந்தது. இதனிடையே G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரிகள் பற்றிய குறிப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. G7 கூட்டத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ரஷ்ய உர இறக்குமதிக்கான வரிகளை அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய மசோதாவின்படி ஜூலை முதல் வரிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகளில் படிப்படியாக 6.5% இருந்து சுமார் 100% அதிகரித்து வர்த்தகத்தை நிறுத்தும் என்றே தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக அங்கிருந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து வருகின்றனர். குறிப்பாக வங்கதேசத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியாக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் கடல் வழியாக இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்லும் முயற்சியிலும் ரோஹிங்கியாக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வங்கதேசத்தின் கோக்ஸ் பசார் அகதிகள் முகாமில் வசித்து வந்த ரோஹிங்கியாக்களில் 267 பேர் படகு மூலம் இந்தோனேசியாவுக்கு செல்ல முயற்சித்தனர். அப்போது அவர்கள் சென்ற படகு மியான்மர் கடற்பகுதியில் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 201 பேர் உயிரிழந்தனர். அதேவேளை 66 பேர் உயிர் பிழைத்தனர். இந்த சம்பவம் கடந்த 9ஆம் தேதி நடந்துள்ளது. அதற்கு அடுத்த நாளான 10ஆம் தேதி 247 ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற மற்றொரு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 226 பேர் உயிரிழந்தனர். அதேவேளை 21 பேர் உயிர் பிழைத்தனர். இந்த 2 நாட்களில் நடந்த படகு விபத்துகளில் 427 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் மீது ஏமனில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை குறிவைத்து ஏமன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி அல் மயாதீன் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து பென்குரியன் விமான நிலையத்தில் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
உக்ரைன் முழுவதும் ஒரே இரவில் ரஷ்யா நிகழ்த்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் பலியாகினர். கீவ்வின் மேற்கே உள்ள சைட்டோமைரில் 3 குழந்தைகளும், தெற்கு நகரமான மைக்கோலைவில் 70 வயதுடைய ஒருவரும் கொல்லப்பட்டதாக பெரிய போர்க்கைதி பரிமாற்றம் நடந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சனிக்கிழமை ரஷ்யாவின் 45 குரூஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் 266 ஆளில்லா வான்வழி வாகனங்களை செயலிழக்க செய்ததாகவும் உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. இதனிடையே சனிக்கிழமை இரவு 4 மணி நேர இடைவெளியில் மாஸ்கோ உட்பட பல ரஷ்ய பகுதிகளில் 95 உக்ரைன் ட்ரோன்களை வான் பாதுகாப்பு பிரிவுகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேலின் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தை ஏமன் ராணுவம் மீண்டும் ஒருமுறை ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் அல்மசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பிய தொலைக்காட்சி அறிக்கையில் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி இந்த நடவடிக்கையை அறிவித்தார். ஏமன்களின் ஏவுகணை அதன் இலக்கை அடைந்து மில்லியன் கணக்கான குடியேறுகளை உயிருக்கு பயந்து தங்குமிடங்களுக்கு அனுப்பியதாக யாக்யா சாரி கூறினார். பென்குரியன் விமான நிலையத்தை ஏமன் மக்கள் சமீபத்தில் அறிவித்த முற்றுகையை தொடர்கிறது என்றும், இதனால் பல விமானங்கள் அங்கிருந்து சென்று திரும்பும் விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். காசாவில் பாலஸ்தீனியர்கள் தினமும் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதால் இஸ்ரேலிய ஆட்சியின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு காசா பகுதி மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் மக்கள் இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்றும் ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் மேலும் எச்சரிக்கையாக கூறினார். மிக முக்கியமான இஸ்ரேலிய விமான நிலையத்தின் மீது ஏமன் படைகள் சமீபத்தில் நடத்திய தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களில் தொடர்ச்சியாக இன்றைய தாக்குதலும் அமைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக விமான நிலையம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஏமன்களால் குறிவைக்கப்பட்டு வருகிறது. இதனால் விமானங்கள் மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்குட்பட்ட பகுதியில் ஹட்சன் ஆற்றில் படகு ஒன்றில் சிலர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது படகில் தீப்பொறி பறக்கும் வகையில் நபர் ஒருவர் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்துள்ளார். இதில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்ததும் நியூயார்க் நகர போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ பகுதிக்கு சென்றனர். இதில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த நபர் தூக்கி வீசப்பட்டு தண்ணீருக்குள் கிடந்துள்ளார். சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார் என நியூயார்க் நகர போலீசார் உறுதி செய்தனர். இந்த விபத்தில் மொத்தம் 3 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் பலியாகிவிட்டார். மற்றொருவர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 3வது நபர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள மறுப்பு தெரிவித்து விட்டார் என தகவல் தெரிவிக்கின்றது. விபத்தில் பலியான அந்த நபர் யார் எனவும், என்ன வயது உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய துறைமுகமான விழிஞ்சத்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கவிழ்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த நேரத்தில் கப்பலில் 24 பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட போது கப்பல் இந்தியாவின் விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து இந்தியாவின் கொச்சி துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு கப்பல் கொச்சி துறைமுகத்தை அடைய திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் டெல்லியின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்ததால் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் புயல் காரணமாக 25க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லி விமான நிலையத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி நேற்றிரவு ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக விமான சேவைகள் இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்ந்து சரிபார்க்குமாறு விமான நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் டெல்லியில் மே 23 முதல் 25 வரை இடியுடன் கூடிய மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.